ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டாட்டா எபிசோட் 14ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மென்சனை பற்றின விஷயத்த நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி ஆள் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் நீ என்ன ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்க போகிறதா சொன்னீல, அப்போ நான் மென்சன் ஸ்டோரிஸை படிக்க ஆசைப்படுறேன், நீ எனக்காக அதை கொண்டு வருவியாங்கிற மாதிரி அவங்க கேட்க நம்மளும் உடனே கண்டிப்பான்னு சொல்லிடுறாரு. நிறைய ஸ்க்ரோல்ஸ் இப்போ அப்படியே அவங்க முன்னாடி கிடக்கு. அவங்களும் மென்சன் பத்தின ஸ்டோரிஸை அப்படியே தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு கிடைக்குது. மென்சன் டிராவல் பண்ணும்போது டூயிங் பிரிட்ஜ் கிட்ட அவர் அந்த டிவைன் டிராகனை மீட் பண்ணதா சொல்லி அதுல போட்டிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பழகுன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவர் அந்த டிராகனுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி கொடுத்தாருன்னு அதுல போட்டிருக்கு. அவங்க எல்லாருமே அப்ப உண்மையிலேயே டிராகனை மென்சன் மீட் பண்ணாரான்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் உண்மைதான், நானும் அப்ப அங்கதான் இருந்தேன்னு சொல்ல அப்படியே ஒரு பிளாஷ்பேக். 500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்த பிரிட்ஜ்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நிலா பாக்குறதுக்கு ஆம வட மாதிரி இருக்கு, சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. நல்லாதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. அவங்களும் யாராதுன்னு அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஓ இங்க இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த ஒயினை அப்படியே கீழே ஊத்துறாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லத்தையும் நீயே குடிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த ஒயின் மொத்தத்தையும் அந்த பள்ளத்தாக்கில ஊத்த கொஞ்ச நேரத்திலேயே கீழேந்து ஒரு டிராகன் அப்படியே வெளியே வராரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி குயின் மதரோட பார்ட்டியில நான் சாப்பிட்டத உன் ஒயின் எனக்கு ஞாபகப்படுத்திருச்சு. ரொம்பவே ருசியான நிறைய வித்தியாசமான சாப்பாடு அங்க இருந்துச்சுங்கிற மாதிரி அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் அதுல எது ரொம்பவே ஸ்பெஷல்னு கேக்குறாங்க. ஆனும் ஒரு கேக்க பத்தி சொல்றாரு. அத ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க. இம்மோர்டல்ஸ் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரேரான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி தான் அதை தயார் பண்ண முடியும். நம்ம ஹீரோயினும் அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற, நம்ம உடனே போய் அதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா டிராகன் என்னால இந்த இடத்த விட்டு வர முடியாதுன்னு சொல்றான். அவங்களும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இப்போதைக்கு இது தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியாது. பேசிட்டு இருக்கும் போதே ஆள் திடீர்னு அங்கிருந்து காணாம போக இப்ப பார்த்தா மென்சன் அங்க நின்னுட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயும் இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல. அப்படியே மேல பார்த்து நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா, என் உயிரை ஏத்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே கீழே குதிக்க போக நம்ம ஹீரோயின் எனக்கு கேக்குதுன்னு சொல்றாங்க. ஆளும் அப்படியே நின்னுறாரு. இந்த பக்கம் நம்ம மெய்டு அப்புறம் என்னாச்சு அந்த டிஷ் நீங்க செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்டு கதையை அப்படியே கலைச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது கேக்கா, சோ என்னென்னமோ சமைச்சு நீ பார்த்திருப்ப, ஆனா என்னைக்காவது அவங்க கேக் பண்ணிருக்காங்களா, ஏன்னா அது அவங்களுக்கு வராதுன்னு ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அப்பெல்லாம் எதுவும் இல்லை, அதை எனக்கு சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறாங்க. சரி சரி இன்னைக்கு கதை அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூங்க போக சர்வன்ஸும் அப்படியே அங்கிருந்து புக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவங்களுக்கு அப்படியே போத்திலாம் விட்டுட்டு போக அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. லோட்டஸ் மாங்க் அவங்க பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவங்களும் அவரை பார்த்து எனக்கு கேக் செய்யறதுக்கு சுத்தமா வராது, ஏன்னா எனக்காக அதை பண்ணி தரதா நீ இருக்கலங்கிற மாதிரி அவங்க சொல்ல பேசிட்டு இருக்கும் போதே ஆள் அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு முழிச்சிடுறாங்க. லோட்டஸ் மார்க் என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அந்த டவரை பார்த்து பழைய ஞாபகங்கள்ல மாட்டிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ மென்சனை பத்தின ஒண்ணுமோ சில ஸ்டோரிஸை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. இதுல அந்த கதையை பத்தி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ரெக்கார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா மென்சன் அந்த ஹெவன்லி இன்கிரீடியன்ட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி அவர் வாழ்க்கை மொத்தத்தையும் வீணடிச்சிட்டாருன்னு போட்டிருக்கு. இன்னொரு புக்ல மென்சன் அங்கேயே ஸ்டே பண்ணி மோட்டல் வேன்ல அவருக்கு கிடைச்ச இந்த பொருட்களை வச்சு ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிங்கை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாருங்கிற மாதிரி அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் அவன் எவ்வளவு ட்ரை பண்ணியோ அந்த கேக்கோட 3வது லேயரை மட்டும் அவனால கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. நம்மளும் உனக்கு எப்படி தெரியும் கேக்குறாரு. ஏண்டா நேத்து தானே சொன்னேன், நானும் அப்ப அங்கதான் இருந்தேன். 500 வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆனா அவன் டிராகனுக்கு பண்ண ப்ராமிஸ ஒண்ணுமா அவனால நிறைவேற்ற முடியலன்னு அவங்க சொல்றாங்க. அப்படியே திரும்ப பிளாஷ்பேக். அவங்க 3 பேரும் அப்படியே அங்க நின்றுட்டு இருக்க. நான் ஒரு ஸ்காலர், பல தடவை எக்ஸாம் எழுதியோ என்னால அதை கிளியர் பண்ண முடியல. நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கும் எனக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல. அதான் என்ன மாதிரி ஒருத்தன் இதுக்காக உயிரோட இருக்கணும்னு சொல்லி நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் உன்னால படிக்க முடியலன்னா என்ன, இந்த உலகம் ரொம்பவே பெருசு, உனக்கு பிடிச்ச வேற ஏதாவது வேலையை பாத்துக்கலாம்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம டிராகனும் அப்பதான் உனக்கு சாப்பாடுனா பிடிக்குமான்னு கேக்குறாரு. அவரும் என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் கேக் தயார் பண்ற வேலை தான் பாத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் நிஜமா சொல்ற, அப்பனா நீ எல்லாம் சாக கூடாது இங்க வான்னு சொல்லி அவர் அப்படியே காப்பாத்துறாங்க. நம்ம டிராகனும் ஒரு கதையை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹெவன்ல சாப்பாடு தான் எல்லாமே
எல்லாமே நினைக்கிற மாதிரி ஒரு கிரியேச்சர் பிறந்துச்சு. இந்த உலகத்துல இருக்கிற மொத்த உணவையும் ருசிச்சு ஆகணுங்கிற அதோட எண்ணம் அதை மோட்டல் வேர்ல்டு வரைக்கும் வர வச்சிருச்சு. நம்ம ஹீரோயினும் நம்மளை பத்தி தான் சொல்றான் போலன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முடியல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அவனோட அந்த எண்ணம் தான் ஹெவன்ல கம்பீரமா கர்ச்சித்துட்டு இருந்த அந்த டிராகனை இப்ப மோட்டல் வேர்ல்டோட ஒரு சாதாரண பள்ளத்தாக்குக்குள்ள சிறைப்படுத்திருச்சுங்கிற மாதிரி அவரு சொல்ல. ஓ, அப்போ உன்னை பத்தி தான் சொல்றியா? நான் கூட என்னோட கதை நினைச்சேன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. மென்சனும் உன்னால இங்கேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு கேட்கிறாரு. நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னா அதுக்கு எனக்கு ஒரு ஹியூமனோட சோல் வேணும், அதை அவன் எனக்காக அர்ப்பணிக்கணுங்கிற மாதிரி அவரு சொல்ல, அடுத்த செகண்டே நீ என்னோட சோலை எடுத்துக்கோன்னு அவரு சொல்லிடுறாரு. டிராகனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ நிஜமா அவ சொல்ற? ஆமா, எந்த பிரயோஜனம் இல்லாம என் உயிர் போறதுக்கு அதை நீயாவது பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி அவரு சொல்ல, அவரும் அடுத்த செகண்டே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி மென்சனோட சோலை அவர் உடம்ப விட்டு வெளியே எடுத்துடுறாரு. ஆளும் அப்படியே இறந்து போக இப்ப அப்படியே அடுத்த நாள் விடியுது. அவரும் கண்மொழிக்கிறாரு. நான் சாகலையாங்கிற மாதிரி அவரு கேட்க, ஓ சோலை நீ எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிச்சு. நான் இதுல இருந்து விடுபட எனக்கு ஒரு ஹியூமன் சோல் தேவையில்லை. அவன் எனக்காக அவன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். நான் ஆசைப்படுற அந்த ஹெவன் அண்ட் ஸ்பிரிங் கேக்க அவன் எனக்காக தயார் பண்ணி தரணுங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. மென்சனும் உங்களுக்காக நான் அதை தயார் பண்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ராமிஸும் பண்ணிட்டு ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோவும் ஆனா அவன் இதுக்காக அந்த டிராகனுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஏன்னா அதுதான் அவன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அவனுக்கான ஒரு காரணத்தை கொடுத்துச்சு. டிராகனும் அவனுக்காக 500 வருஷமா காத்துட்டு இருக்கா. ஆனா கடைசி வரைக்கும் மென்சன் திரும்ப வரலன்னு அவங்க சொல்றாங்க. இவ்வளவு காலம் ஒரே இடத்துல இருந்ததுல அவரோட சென்சஸ் எல்லாம் கூட இப்ப இழக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதான் அவங்க கொடுத்த வைன் அவருக்கு தெரியல. அவங்க பேசிட்டு இருந்ததையும் அவரால் கேட்க முடியலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணி அந்த டிராகனை காப்பாத்தலான்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் உனக்கு புரியுதா இல்லையா, அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணது மென்சன், அவன் மூலியமா அவனுக்கு வேணுங்கிறது கிடைச்சா மட்டும்தான் அவனுக்கு அங்கிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா நீ கவலைப்பட தேவையில்லை, இவ்வளவு காலம் கழிச்சு மென்சனோட வாரிசு இப்ப இங்க வந்துட்டான். நம்ம பாலத்துல பார்த்து அந்த குட்டி பையன் தான் அவங்கிற மாதிரி அவங்க சொன்னேன். அப்பனா அவங்க ஃபேமிலி இவ்வளவு காலமா அந்த ப்ராமிஸை கம்ப்ளீட் பண்ணதான் இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே சிரிப்பு போட்டுடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அந்த பைசை ஸ்கிரிப்சர்ல இப்ப புதுசா ஒரு டிராகனோட படமும் ஆட் ஆகுது. ஆளும் அதை பார்த்துட்டு இந்த விஷயத்த நம்ம உடனே அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஆனா பிரின்சஸ் எம்பரருக்கு பெஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலே சுத்தமா பிடிக்காது. அவர் பர்த்டே ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரியே ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடிஞ்சிருது. எம்பரரும் கொஞ்சம் லேடுபடியா தான் இருக்காரு. அவர் அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போற நம்ம பிரின்ஸ் இப்ப அவருக்கான கிஃப்ட் அங்க கொண்டு வர சொல்றாரு. அதுதான் டைகர் பா. இந்த டிஷ் ரெடி பண்ணவங்க சாதாரண ஆள் இல்ல. இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுவீங்கிற மாதிரி ஆள் சொல்ல, அவருக்கு தம்பின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கான். அவன் கூட எங்க இதை கொண்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா இது ரொம்பவே ஸ்பெஷலா தான் இருக்கணும்னு சொல்றான். ஆனா அந்த முட்டா பைய எம்பரர் எனக்கு ஒண்ணு இது தேவையில்லைன்னு சொல்லி அதை அப்படியே தட்டி விட்டுறான். இது அவ்வளவு ஸ்பெஷலா இருந்தா இது நீயே சாப்பிடு இப்பவேங்கிற மாதிரி அவன் சொல்ல, நம்ம பிரின்ஸும் வேற வழி இல்லாம அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுறாரு. நீ போகலாங்கிற மாதிரி அவரு சொல்ல, ஊசியாவை சேர்ந்த மக்கள்லாம் ஒரு டிராகன் பீஸ்டால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம டிசாஸ்டர் ரிலீஃப்ல இருந்து உதவி பண்ண நீங்க தான் உத்தரவு பண்ணுங்கிற மாதிரி அவரு சொல்ல, எம்பரர் கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஊசியாக்கு நான் ஒன்னு அனுப்பி வச்சதே அங்க எந்த பிரச்சனையும் வராம நீ பாத்துக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நீ என்கிட்டயே உதவி கேட்கறியான்னு சொல்லி இந்த உதவாக்கிற பிரின்ஸை தூக்கி செல்லுல போடுங்க நம்ம சொல்லிடுறோம். காட்ஸும் அவர் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக பிரின்சஸும் எதுவுமே பேச முடியாம அப்படியே பாவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆள் இப்ப செல்லுல தான் இருக்காரு. அவங்களும் அவருக்காக சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து இப்ப அவரு மீட் பண்றாங்க. ஆனா அவருக்கு அப்ப கூட பக்கத்துல இருக்கிற இவங்க இல்ல, எங்கேயோ இருக்கிற நம்ம ஹீரோயின் தான் ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டதெல்லாம் ஆள் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்க. அவங்களும் அந்த டைகர் பையனை அவ்வளவு ஸ்பெஷலான்னு கேக்குறாங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்லை, எம்பரரோட பாதுகாப்புக்கு அது தேவைப்படும் நான் நினைச்சேங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஏன் எம்பரருக்கு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி அவங்க கேட்க அப்படியே கட் பண்ணா நம்ம பிரின்சஸ் இப்ப அவரை தான் பார்க்க வர மாதிரி காட்டுறாங்க. அவருக்கும் அவங்களும் ரொம்பவே பிடிக்கும் போல சிரிப்பு போட்டுட்டு பக்கத்துல வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்களும் அவரை கூட்டிட்டு லைட்டா நடந்துட்டு வரலான்னு சொல்லி அவர் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படியே பிரின்ஸ பத்தியும் லைட்டா பேச்சு கொடுத்து அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டாரு, நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. எம்பரருக்காக சில ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம பிரின்சஸ் அவங்களோட ஒரு கை பிளேட்டு கடியில மறைஞ்சிருக்கிறத நோட் பண்ண அவங்களும் டக்குன்னு அவர் அப்படியே அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. அவரை காப்பாத்த போய் பிரின்சஸ்க்கு அடிபட்டுறது. அவங்களும் கத்தியை திருப்பிட்டு அவர் அப்படியே போட்டு தலைவர டக்குன்னு அவங்க இப்ப குறுக்க வந்துடுறாங்க. பிரின்சஸ்க்கு பயங்கரமா காயப்பட்டுறது. அவங்க அப்படியே மயக்கமாக காட்ஸும் அந்த அசசனை இப்ப அப்படியே புடிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே
இந்த பக்கம் ஊசியால இருக்கிற அந்த சூஃபன் ரெஸ்டாரண்ட் தான் இப்ப காட்டுறாங்க. அந்த இடத்தோட அந்த ஓனர் லேடி, நம்ம கடையில எப்போதுமே கஸ்டமர் கூட்டம் அலமோதிட்டு இருக்கும், இப்ப இங்க யாரையுமே காணும்னு சொல்லி மேனேஜரை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஆளும் பக்கத்து தெருவுல ஒரு பையன் கிரீன் டம்ளிக்ஸ் போட்டு வித்துட்டு இருக்கான். நம்ம கஸ்டமர்ஸ் மொத்த பேரும் அங்க போயிட்டாங்கன்னு சொல்ல அவங்களும் கடுப்பாயிட்டு, என்ன தைரியம்டா என் பிசினஸ்லயே ஒருத்தவன் தலையிடுவான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம குட்டி பையனோட கடை தான் அது. மொத்த ஊரும் லைன்ல நின்று அவர்கிட்ட டம்ளிங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த லேடியும், நான் கூட யாரும் நினைச்சா அப்ப அது நீதானா சீனியர் நீங்களான அவ கேட்க, சூஃபங் மேனுல நிறைய டிஷ் செய்யறத பத்தி போட்டிருக்கோம், ஆனா நீ வெறும் இந்த கிரீன் டம்ளிங்ஸை மட்டும் தானே பண்ணிட்டு இருக்க, அப்புறம் அதுக்கு உனக்கு அந்த மேனுல அதையும் அந்த அம்பர்லாவையும் என்கிட்ட கொடுத்துருன்னு அவங்க சொல்ல அவனும் மொதல் கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அவங்கள இருந்து அனுப்பி வச்சுட்டு அவங்கள அப்படியே உள்ள கூட்டிட்டு போறான். சீனியர், எவ்வளவு காலம் கழிச்சு நம்ம திரும்ப பாக்குறோம், ஆனா மாஸ்டர் பத்தி கேட்காம நீங்க இந்த அம்பர்லாவை பத்தி கேக்குறீங்க, நீங்க தான் போகும்போது டிராகன் ஸ்கேல் யாரோ எடுத்துட்டு போயிட்டீங்களே, அது உங்களுக்கு போதாதாங்கிற மாதிரி அவன் கேக்குறான். அவங்களும் லைட்டா சிரிச்சுட்டு, மாஸ்டர் சொன்ன அந்த டிராகன் கதையெல்லாம் நீ இன்னமுமா நம்பிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அவனும் டிராகன் பிரிட்ஜுக்கு அடியில இருக்கிறது உண்மைதான், எனக்கு 6 வயசா இருக்கும் போது அது உரும்புற சத்தத்தை நானே கேட்டிருக்கேன்னு சொல்றான். மாஸ்டர் சொன்னது எல்லாமே போய் தான், அவரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்காக தான் அப்பெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த அம்பர்லாவையும் எடுக்க போறாங்க. ஆனா அவன் தடுத்துடுறான். சாகத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் மெங்சன் ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு, இதை என்னால உங்களுக்கு தர முடியாது. அவங்களுக்கும் லைட்டா சந்தேகம் வருது, உண்மையிலேயே அப்படி ஒரு மேனுவல் இருக்கா, அதை நீ ப்ரொடக்ட் பண்றியா இல்லனா அதுவும் போய் தானேங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அப்படி ஒண்ணு இருக்கிறதுனால தானே ஹெவன் அண்ட் எர்த் ஸ்ப்ரிங்கை என்னால சாப்பிட முடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அங்க வரேன். சூஃபங்கோட ஓனரும் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஃபாலு சுருட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆளும் அவங்களுக்கு தேங்க்ஸ் வரான். நீங்க சொன்னது உண்மைதானா, ஹெவன் அண்ட் எர்த் ஸ்ப்ரிங் நீங்க சாப்பிட்ருக்கீங்களா, அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு கத்து தரீங்களாங்கிற மாதிரி அவன் கேட்க அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஏதோ சொல்ல வராங்க. ஆனா செயல பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப அவங்கள தேடிட்டு அங்க வந்துட்டு இருக்காரு. அவங்களும் அந்த பையன் கிட்ட சொல்லி அவனை எப்படியாவது இங்கிருந்து அனுப்பி விட்டுரு, அவன் மட்டும் என்ன பார்த்துட்டா அப்புறம் இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவான்னு அவங்க சொல்ல நம்மளும் நினைச்ச மாதிரியே நேரா வந்து அந்த பையன் கிட்ட தான் அவங்கள பத்தி விசாரிக்கிறாரு. அவனும் அது அவங்க இந்த பக்கமா போறத நான் பார்த்தேன், தேங்க்ஸ்டா கல்லுன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் சூப்பரா பண்ணன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திரும்ப அப்படியே பேலஸ், நம்ம பிரின்சஸ் இப்ப எம்பரரை பார்க்க வராங்க. ஆளும் உனக்கு ஏற்கனவே ரொம்ப காய்பட்டிருக்கு, ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்றேன்னு சொல்லி அவங்கள அப்படியே உட்கார வைக்க, நீ மட்டும் அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணனா நான் இப்ப உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன்னு அவரு சொல்றாரு. அவங்களும் உண்மை சொன்னா அன்னைக்கு உங்களை காப்பாத்தினது நான் இல்ல, உங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி பிரின்ஸ் சந்தேகப்பட்டாரு. உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த பிள்ளையும் தயார் பண்ணாரு, ஆனா நீங்க அதை தட்டி விட்டுட்டீங்க, வைடியை சேர்ந்தவங்களால உங்களுக்கு ஆபத்துங்கிறத சொன்னதும் அவருதான், அதான் சரியான நேரத்துல என்னால உங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவர் அப்ப கூட போதும் நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பிரின்சஸ் விடுற மாதிரி இல்ல, பிரின்சஸ் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மண்டிகிட்ட அவர்கிட்ட கேக்குறாங்க. அவரும் வர வழி இல்லாம சரி கண்டிப்பா ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்லயே ஆள் ஜெயில இருந்து வெளியே வர, நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க, நான் அதை கண்டிப்பா மறக்கவே மாட்டேன்னு அவரு சொல்றாரு. நம்ம பிரின்சஸும் குசியா போயிட்டு கிடைச்ச கேப்ல அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவர் அப்படியே அவங்கள நகர்த்தி விட்டுட்டு நைஸா அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே அவரு கேரேஜ் தான் காட்டுறாங்க. அவரோட அசிஸ்டன்ட் ஊசியால என்ன நடந்துட்டு இருக்கு, புதுசா வந்த அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோயின் ஹெவன் அண்ட் எர்த் ஸ்ப்ரிங்குங்கிற அந்த கேக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்த பத்தியும் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. அவரும் அது என்ன டிஷ், அதுல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குங்கிற மாதிரி கேட்க அசிஸ்டன்ட்டுக்கும் பெருசா எதுவும் தெரியல. ஆள் டான் கேட்டு அதை பத்தி கேட்கிறாரு. அவரும் மெங்சன் அந்த டிராகன் கதனை எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்ல அப்பதான் மெங்சன் கிட்ட இருந்த அவரோட 2 ஃபேமிலி ட்ரெஸரிய பத்தியும் அவருக்கு தெரிய வருது. ஒன்னு ரெட் அம்பர்லா, அதுல அவங்க ஃபேமிலிக்கு சொந்தமான மொத்த ரெசிபிஸும் இருக்கு, அது மட்டும் இல்லாம அது சோல்ஸை லாக் பண்ணக்கூடிய மேஜிக் ஆர்டிஃபேக்ட், அப்புறம் 2வது டிராகன் ஸ்கேல் ஏறும், அதால டிவைன் டிராகனை கொல்ல முடியும்னு அவரு சொல்ல ஃப்ரெண்ட்ஸும் டிவைன் டிராகனை கொல்லக்கூடிய வெப்பனான்னு சொல்லி அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஊசியாவை தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பையனை யாரோ அடிச்சு போட்டாங்க. நம்ம ஹீரோயினும் செக் பண்ணி பார்த்துட்டு உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்ல இப்ப அவ அப்படியே அழுதுட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. அம்பர்ல தொலைஞ்சுதான் போயிடுச்சு, அது நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்காக ஏன்டா இப்படி அழுதுட்டு இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க. என்ன பாரு கிட்டத்தட்ட சாவோட விளிம்புல இருக்கேன், ஆனா நான் அழுதானு அவங்க கேட்க அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் லைக் சப்போர்ட்லாம் கொடுத்து இன்னமும் நம்ம சேனலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இன்னமும் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.